அனைவருக்கும் நமஸ்காரம். நமது லக்ஷ்மி குபேரர் சேனல்ல தமிழ் வருட பிறப்பு விஸ்வாவசு வருடம், இப்ப புது வருடம் பிறக்க போகுது இல்லையா, அந்த வருடத்துக்கான ஒரு ராசிக்கும் நம்ம பலன்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் காலபுருஷனின் 10வது ராசியாகிய மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்ம போட போகிற ஒரு வீடியோவும் அடுத்தடுத்து நீங்கள் பார்க்குறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம சேனல் வளர்ச்சிக்கு உதவிட்டு வர அத்தனை நல்வுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், கோலீக்ஸ் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனல் வளர்ச்சிக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்னு மனசார கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம சேனலுக்குள்ள போலாம். மகர ராசி தொழில், கர்ம, ஜீவனஸ்தானம், அதாவது மேஷத்துக்கு 10ஆம் இடம், காலபுருஷன் 10வது இடம். மகரத்தை ஆட்சி புரியுது யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான். அவருக்கு பேரே கர்மகாரகன் தான், சனீஸ்வரன். அதனால்தான் இதை கர்மஸ்தானம் நம்ம சொல்றோம். கர்மஸ்தானம் என்றது 10ஆம் வீடு. பொதுவா காலபுருஷனுக்கு 10ஆம் வீடுன்றது இன்னும் பவர்ஃபுல் மகரம். இங்க பாத்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சி புரிகிறார் இல்லையா, இங்க குரு பகவான் நீச்சம் அடைகிறார், பலம் இழக்கிறார் மகரத்துல. அதே மாதிரி செவ்வாய் பகவான் இந்த இடத்துல பலம் உச்சம் அடைகிறார், உச்ச பலம், ஃபுல் பவர்ல இருக்கார். உத்திராட நட்சத்திரத்தில் வருகின்ற 3 பாதங்கள் 2, 3, 4 சூரியனின் உத்திராட நட்சத்திரம், சந்திரனின் திருவோண நட்சத்திரத்தில் வருகின்ற 4 பாதங்கள். அதே நேரத்தில் செவ்வாய் பகவானின் அவிட்ட நட்சத்திரத்தில் வருகின்ற முதல் 2 பாதங்கள். இந்த 9 பாதங்கள் உள்ளடக்கியதான் இந்த மகர ராசி. தமிழ் வருட பிறப்பு அன்னைக்கு சித்திரை 1ஆம் தேதி 14/4/2020 திங்கட்கிழமை அன்னைக்கு 12 ராசியோட கிரக அமைப்பு எப்படின்னு நம்ம முதல்ல பார்த்துருவோம். அப்பதான் உங்களுக்கு புரியும். மேஷத்துல சூரிய பகவான், ரிஷபத்துல குரு பகவான், கடகத்துல செவ்வாய் பகவான், கன்னியில கேது பகவான், சந்திர பகவான். சந்திர பகவான் காலையில 7:40-45 வரைக்கும் அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் அங்க இருக்காரு. எங்க கன்னியில கேதுவோட கூட. அதுக்கப்புறம் துலாமுக்கு மாறிடுறார். அப்போ புது வருஷம் பிறக்கும் போது அங்க இருக்கிறாரு, ஆனா உடனே மாறிடு துலாம். அப்போ அந்த ஃபுல் டே துலாம்ல தான் இருக்க போறாரு. அப்ப நம்ம துலாம்ல சந்திரன் இருக்க மாதிரி நம்ம கணக்கு எடுத்துப்போம். சரிங்களா? அடுத்தது திருநள்ளாறு சனி பெயர்ச்சி எப்படின்னா அடுத்த வருஷம் 2026, அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி. திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி முடிஞ்சிருச்சு. திருக்கணித பஞ்சாங்கப்படி இப்ப சனி மீனத்துல இருக்காரு. ஆனா திருநள்ளாறு வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பத்தில் தான் இருக்காரு. இப்ப நான் பலன்கள் சொல்ல போது திருநள்ளாறு கணக்குப்படி எடுத்துக்கிறோம். அதாவது சனி பகவானை கும்பத்தில் இருக்க மாதிரி நம்ம கணக்கு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அடுத்தது மீனத்துல ராகு பகவான், சுக்கிர பகவான், புத பகவான். இதுதான் இந்த 12 கட்டத்தோட அமைப்பு, கிரக அமைப்பு. இப்ப அது மகரத்துக்கு எப்படி சூட்டபிள் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். 2ஆம் இடத்தில் சனி பகவான், குடும்ப தன வாக்குஸ்தானம். மகரமும் சனி பகவானோட வீடு, கும்பமும் சனி பகவானோட வீடு. அப்ப என்ன ஆகுது, மகர ராசிக்கு ஒரு அருமையா இருக்க போகுது. குடும்பந்தன வாக்குஸ்தானத்திலே சனி பகவான் ஏற்கனவே உங்களுக்கு அங்கதான் இருந்துட்டு இருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு பாத சனி நடந்துட்டு இருக்கு. சனி பகவானால பெரிய தொல்லைகள்லாம் உங்களுக்கு இருக்காது, சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். 7 நாடு சனியை பொறுத்த உங்களுக்கு பிரச்சனை, அவருடைய சொந்த வீடா இருந்தா கூட, ஆனா அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் இருக்காது. ஒரு வேலையில கொஞ்சம் டஃப்பா இருக்கும், வேலை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா தொழில கொஞ்சம் மந்தமா இருந்திருக்கும், வருமானங்கள் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இருந்திருக்காது, நிறைய செலவுகள் ஆயிருக்கும், மன உளைச்சல் கூட ஆயிருப்பீங்க சொல்ல போனா. அதே மாதிரி பாத சனின்னும் போது நம்ம காலில் ரொம்ப எல்லாமே நம்ம உடம்ப தாங்கிறதே கால் தானே. அப்ப நம்ம டிராவல் பண்ணும்போது, வண்டி ஓட்டும் போதெல்லாம், ரோட்ல நடக்கும்போது கூட பார்த்து நடக்கணும். அதுதான் அந்த கால்ன்றது முக்கியமான விஷயம், பாதம் அப்படின்றது. மற்றபடி சனி பகவானோட வீடு தான் ரெண்டுமே, மகரம் கும்பம். அதனால 2ஆம் வீடு உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. குடும்பம் தனவாக்குஸ்தானம் சூப்பர்.
அதே நேரத்துல இப்போ குரு பயிற்சி வேற மேல வரப்போகுது. அப்ப குரு அங்கிருந்து வேற சனி பகவானை பார்க்க போறாரு 9ஆம் பார்வையா. இன்னும் சூப்பரா இருக்க போகுது உங்களுக்கு. மேக்கு அப்புறம் மகர ராசியை கையிலே பிடிக்க முடியாது குரு பயிற்சிக்கு அப்புறம். ஏன்னா உங்க ராசி 12ஆம் இடம் எது? தனுசு இல்லையா? விரயஸ்தானம். அதை குரு பகவான் பார்க்க போறாரு. 2ஆம் இடம் எது உங்களுக்கு? கும்பம். அதையும் குரு பகவான் பார்க்க போறாரு. அதே மாதிரி துலா ராசியும் குரு பகவான் பார்க்க போறாரு. துலா ராசி உங்களுக்கு என்ன இடம்? 10ஆம் இடம், தொழில் ஸ்தானம். பார்த்துங்க, தொழில் ஸ்தானத்தை குரு பார்வை, விரயஸ்தானத்தை குரு பார்வை, குடும்பம் தனமாக்கத்தை குரு பார்வை. கேட்க வேணாம், மகர ராசிக்காரங்களுக்கு எல்லாம் ஓஹோன்னு இருக்க போகுது, பிரமாதமா இருக்க போகுது. இன்னும் சுயஜாதத்துல இன்னும் நல்லா இருந்துச்சு அமைப்புனா, கிரக அமைப்பு உங்க லெவலே வேற, பொதுப்படையவே இந்த பலன் உங்களுக்கு. அதே மாதிரி 3ஆம் இடம் அப்படின்னு போனீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் தைரிய வீரிய ஸ்தானம். அந்த இடத்துல 3 கிரக அமைப்பு, ராகு, புத பகவான், சுக்கிர பகவான். அதாவது இளைய, அந்த இடத்தோட பேர் எப்படி? இளைய சகோதரம், தொலைத்தொடர்பு. தொலைத்தொடர்பு தாண்டி அந்த 3ஆவது இடத்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா தைரிய வீரியம் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல 3 கிரகங்கள், தப்பு கிடையாது, ஏன்னா அது குரு பகவானோட வீடு. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா அங்க சுக்கிரன், அதாவது பொதுப்படையவே மீனத்துல சுக்கிரன் உச்சம். அதே நேரத்தில் புது வருஷம் பிறக்கும் போது அவர் அங்கேயே உட்காந்துருக்க போறாரு. ஸோ அது இன்னும் ஒரு சிறப்பு தான். புதன் நீச்ச பலம் அடைகிறார். நீச்ச பலம் அடைந்தாலும் புதனுடைய பார்வை கன்னியை பார்க்குது, 7ஆம் பார்வை. மகரத்துக்கு 9ஆம் இடம், பாக்கியஸ்தானம் தான் கன்னி. அப்ப பாக்கியஸ்தானத்தை புத பகவான் பார்க்கறது, தன் விட தானே பார்க்கறது, அது இன்னும் நல்லா வலுப்பெற போகுது உங்களுக்கு. இதுதான் சூட்சமம் கிரகங்களுக்கு. ஏற்கனவே அந்த பாக்கியஸ்தானத்தில் யார் இருக்காங்க? கேது இருக்கார். 9ல கேது இருந்தா என்ன? பொதுவா பார்த்தீங்கன்னா ராகு கேது கிரகங்கள் சாயா கிரகங்கள் சொல்லுவோம். 9ஆம் இடத்துல வந்தா சர்ப கிரகங்கள் வந்துச்சுன்னா ராகு கேது இதுதான் சரி. தந்தையாரோட உடல்நிலை மட்டும் கொஞ்சம் பாதிக்கணுவாங்க, அப்பாவோட ஹெல்த்தை மட்டும் நம்ம கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும், அதுதான் விஷயம். இப்போ உங்களுக்கு அது ஆல்ரெடி ராகு கேது பேச்சு வரப்போகுது. ஸோ அதுவும் மாறிட போறாங்க. அப்ப என்ன ஆகி போகுது? மகரத்துக்கு 8ஆம் இடத்துக்கு ராகு வந்துட போறாரு. 8ஆம் இடத்துக்கு கேது வராரு சிம்மத்துக்கு. அப்ப அஷ்டம கேது, 2ஆம் இடத்துல ராகு. இது மே மாசத்துக்கு அப்புறம். சரிங்களா? வந்துருச்சுன்னா உங்களுக்கு பயப்படுற மாதிரி இருக்காது. ராகு குரு பார்க்க போறாரு. 8ல கேது இருந்தாலும், அஷ்டம கேதுவா இருந்தாலும், கொஞ்சம் பாதிப்பு இருந்தாலும், மேக்சிமம் சனி பகவான் விடா இல்லையா மகரம், அது மேக்சிமம் ஓரளவுக்கு கவர் பண்ணி கொண்டு போயிடுவார் சனி பகவான், பயப்பட தேவையில்லை நீங்க. அதே நேரத்தில் 4ஆம் இடம் அர்த்தாஷ்டமத்துல சூரிய பகவான் சித்திரை ஒரு மாசம் அங்க இருக்க போறாரு, உச்சபாரத்தில் இருக்க போறாரு. அம்மா ஸ்தானம் தான் 4ஆம் இடம். ஸோ அம்மாவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கும். மகர ராசிக்காரங்களாம் எப்பவுமே அம்மாவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும். கடக மாதிரியே தான் மகரமும். ஏன்னா இங்க மகரத்துக்கு ஒரு தனி சிறப்பு என்னன்னா, திருவோண நட்சத்திரம் இங்கே தான் வருது. பெருமாள் நட்சத்திரம் திருவோணம் மகர ராசி. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சந்திரபகவான் நட்சத்திரத்துல தான் பெருமாள் நட்சத்திரமே வருது. அதுதான் திருப்பதிக்கு ஒரு தனி விசேஷம் சொல்லுவோம். சரிங்களா? அதனால சூரிய பகவான் அங்கே வர்றது ரொம்ப விசேஷமான தன்மை தான். சொத்துக்கள் வாங்க இந்த சித்திரை பிறந்த உடனே புது வீடு வாங்குறது, இடம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது, ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் நிறைய அசட் சேர்க்கறது, நிறைய நீங்க பண்ணலாம், முயற்சிகள் எடுக்கலாம். மகர ராசி நிச்சயம் பலிதம் கிடைக்கும். அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரிஷபம் 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது விசேஷம். குரு அங்க இருந்துகிட்டு உங்க மகர ராசி வரை பார்த்துட்டு இருக்காரு தன்னுடைய 9ஆம் பார்வையில. இப்ப குரு மாறும்போது உங்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் கிடையாது, இன்னும் நல்லதா இருக்க போகுது. மகரத்துக்கு பொதுவா குரு மாறும்போது 6ஆம் இடத்துக்கு போறாரு, ருணரோக சத்ருஸ்தானத்துல. ஆனா பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் உங்களுக்கு புதன் தசை நடந்தாதான் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். புதன் தசை நடக்கலன்னா குரு 6ல இருக்கிறது பெருசா கஷ்டத்தை கொடுத்துட மாட்டாரு. ஏன்னா அவருடைய பார்வைக்கு தான் பலம் ஜாஸ்தி கிரகங்களை பொறுத்த வரைக்கும். அதனால அதுவும் நல்லா சிறப்பாக தான் இருக்க போகுது. அதே நேரத்துல இப்போ செவ்வாய் பகவான் புது வருஷம் பிறக்கும் போது நீச்ச பலத்துல இருக்காரு கடகத்துல. அங்கிருந்து மகரத்தை பாக்குறாரு. மகரம் அவர் உச்ச பலம் பெற்ற வீடு. சோ அங்க பலம் இழந்தாலும் அவருடைய பார்வைக்கு பலம் ஜாஸ்தி. அப்ப என்ன ஆகும்? ப்ராப்பர்ட்டி சொத்துக்களுக்கு அதிபதி அவர் தான். ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க பூரா செவ்வாயை வச்சுதான். அவருடைய பார்வையை மகரத்தை உச்ச வீட பாக்குறாரு. அது இன்னும் விசேஷம் தான். ஸோ சொத்துக்கள் வாங்குறது, நிறைய விஷயங்கள். உங்களுக்கு சொல்ல போனா மகர ராசிக்கு புது வருஷம் பிறக்கிறதே ஒரு அபிரிதமான வளர்ச்சின்னு சொல்லலாம், பொதுப்படையா சொன்னா. 9ஆம் இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேது, அது மாற போறதுனால கேதுவை நம்ம ரொம்ப மேக்சிமம் நீங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா பொதுவா ராகு போல கொடுப்பனவில்லை, கேது போல கெடுப்பனில்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப 2ஆம் இடத்துல வர ராகு மே மாசத்துக்கு அப்புறம் குடும்பத்தன வாக்குல சனி பகவான் கூட வரும்போது இன்னும் அபிரித வளர்ச்சியாக இருக்கு. குருவோட பார்வை கிடைக்கும் போது. பட் அஷ்டம கேதுவால கொஞ்சம் மன உளைச்சல், மெயினாக ஹெல்த் பாதிக்கும் மகர ராசி. நீங்க உடம்ப மட்டும் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும்.
வேலைக்கு கரெக்டாக சாப்பிடணும், தூங்கணும், டயட்டை கரெக்டாக எடுத்துக்கணும். உறக்கம் ரொம்ப நீங்கள் தூங்காமே கண் விழிச்சிங்கன்னா உடல்நிலை பாதிக்கப்படும். அதே மாதிரி வந்து சுகர் பேஷண்ட்டாக இருக்கவங்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. ஹெட்டேக் நிறைய வந்தாலும் அப்பப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்துங்க டாக்டரை. ஏன்னா கேது வந்து அஷ்டமத்தில் இருக்கும்போது, ஏன்னா அஷ்டமன்றது ஆயில் ஸ்தானம். உங்க ராசிக்கு அதிபதி ஆயுஷ்காரங்க தான் சனி பகவான். இருந்தாலும் 8ல கேது இருக்கும்போது அது சிம்மமா வேற வருது மகரத்துக்கு. சூரியனோட வீடு இல்லையா, அதனாலதான். ஏன்னா சூரியனுக்கும் சனி பகவானும் சுத்தமா ஆகாது. சூரிய பகவான் வீட்டுல கேது பகவான் போகும்போது 8ஆம் இடம் அப்படின்னும் போது மகரத்துக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். அஷ்டம கேது. உடல்நிலை மட்டும் கரெக்டா பாத்துக்கிட்டீங்கன்னா மற்றபடி நீங்க பயப்பட தேவையில்லை. ஓரளவுக்கு ஜெயிச்சு வந்துருவீங்க கண்டிப்பா. புரியுதுங்களா? பயப்படுற மாதிரி அந்த எதுவுமே கிடையாது. அதே நேரத்துல 1 மாசம் தான் இருக்க போறார் கேது பாகிஸ்தான்ல. அஷ்டமத்துல இருந்தப்போ நீங்க 1.5 வருஷம் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் தாண்டி ஒரு சிறப்பான அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு குரு பயிற்சி வரப்போகுது இல்லையா. நான் என்ன சொன்னேன், குரு 6ஆம் இடத்துக்கு போறாருன்னு சொன்னேன். அதையும் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட். குரு வந்து உங்க தொழிலை ரொம்ப வளப்படுத்த போறாரு. தொழில் பண்றவங்கலாம் கொடுத்து வச்சவங்க. 10ஆம் வீடு துலாத்தை பாக்குறாரு குரு, நினைச்சுக்கோங்க. ஏன்னா அந்த துலாத்துல தான் சனி பகவான் உச்சம். உங்க ராசிக்கு அதிபதியான சனி பகவான் உச்ச பலம் அடையிறதே துலாத்துலதான். அப்ப அங்க குருவோட பார்வை நினைச்சு பாருங்க. தொழில் பண்றவங்கலாம் கொடுத்து வச்சவங்க, உத்தியோக மாற்றம், வேலையில் இருக்கவங்கலாம் நிச்சயமா நல்ல ஊதியம் கிடைக்கல, உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லைன்றவங்கலாம் டக்கு டக்குன்னு மாறிடுவீங்க. வேற வேலைக்கு ஜம்ப் பண்ணுவீங்க. நல்ல ஒரு பொசிஷன்ல உங்களுக்கு கொண்டு போயிடுவாரு. அருமையா கொண்டு போயிடுவார் குரு உங்களை. குரு பார்க்கில் கோடி நன்மைன்ற மாதிரி. அதே மாதிரி விரயஸ்தானத்தை பார்க்கும்போது நிறைய சுப செலவுகள், கல்யாணம் பண்றது, வீடு கட்டுறது, அந்த மாதிரி விஷயத்தையும் கொண்டு போயிடுவாரு. சொல்லிக்கிட்டே போலாம். புது வருடங்க, இந்த புது வருட விசுவாச வருடம் மகர ராசிக்கு ஒரு அபரிதமான வளர்ச்சின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் உண்மை, தத்ரூபமான உண்மை. அதே நேரத்துல மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு விஸ்வாவசு வருடம் நல்ல விதமாக அமைய, எல்லாம் வல்ல எம்பெருமானின் ஆசீர்வாதம் கிடைக்க நானும் உங்களுக்காக மனதார பகவானை பிரார்த்திக்கிறேன். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்ச அளவு தமிழ் வருட பிறப்பு திங்கக்கிழமை வருது. நீங்க எல்லாருமே வீட்டு பக்கத்து எந்த கோவில் இருந்தாலும் போயிட்டு வாங்க. சிவன் கோயில், அம்மன் கோயில், முருகன் கோயில், அப்படி இப்போ ஏன்னா எல்லா கோயிலுமே எல்லா சாமியும் இருக்குது. இப்போ தெய்வ வழிபாடு பண்ணுங்க. காலையில் எழுந்துக்கும் போது இந்த புது வருடம் நல்ல விதமா அமையணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிட்டே எழுந்துக்குங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு அற்புதமான வருடமா இந்த விஸ்வாவசு வருடம் அமைய போகிறது. எல்லாம் வல்ல இறைவன் அனுகிரகம் புரியட்டும் என்று மனதார பிரார்த்திக்கிறேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.